6th ஓல்டு புக்கில் எடுத்திருக்கேன். அன்புடைமை புது புக்காக இருந்தாலும் பழைய புக்காக இருந்தாலும் திருக்குறளுக்கான மீனிங்கும் வந்து எப்பயுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ பார்க்கலாம். அன்புடைமையில் ஃபஸ்ட்டு திருக்குறள். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்பை வந்து நம்மளால் அடைச்சி வைக்க முடியாது இல்லையா? இப்போ நம்ம வீட்டு கதவை சாத்தி டாப்பா போடுற மாதிரி அன்பை அடைச்சி வைக்கிறதுக்கு எந்த ஒரு தாழ்பாலும் கிடையாது. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்ட நம்ம ரொம்ப நாளாக பேசாமலே இருந்தால் கூட அவங்க கஷ்டப்படும் போது அவங்க கஷ்டத்தை நம்ம பார்த்தோன்னா நமக்கே அறியாமல் நம்ம கண்ணில் வந்து தண்ணி வரும். அதுதான் வந்து புன்கண்ணீர் சொல்கிறாங்க. துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். அதை வந்து நம்மளால அடைச்சி வைக்க முடியாது இல்லையா? நம்மளையே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த தண்ணீர் வரும். அதுதான் அர்த்தம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். ஆர்வலர்னா அன்புடையவர், புன்கண்ணீர்னா மற்றவங்களுடைய துன்பத்தை கண்டு பெருகும் கண்ணீர், பூசல் தரும்னா வெளிப்பட்டு நிற்கும். இரண்டாவது குறள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவங்க எல்லா பொருளும் அவங்களுக்கு தான் சொந்தம்னு நினைப்பாங்க. யாருக்கும் எதுவுமே தரணும்னு நினைக்க மாட்டாங்க. எல்லாமே என்னுடைய சொந்தம் தான், எனக்கு தான் எல்லாமே அப்படின்னு நினைப்பாங்க. அன்பு அதிகமாக இருக்கிறவங்க எப்பயுமே என்னுடைய உடல் உறுப்புகள் எதுவாக இருந்தாலும் நான் வந்து கொடுத்துருவேன். அன்பா எனக்கு வந்து அன்பு மட்டும் போதும், என்கிட்ட இருக்கிற எல்லாமே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்பும் உரியர் பிறர்க்குன்னு சொல்கிறாங்களா? என்புனா எலும்புன்னு தான் அர்த்தம். ஆனால் வந்து உடல் பொருள் ஆவி எதுவாக இருந்தாலும் என்னுடைய அன்பாக இருக்கிற எல்லாருக்கும் நான் கொடுத்துருவேன், அதுதான் அர்த்தம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. என்புனா எலும்பு, இந்த இடத்துல வந்து உடல் பொருள் ஆவி இதெல்லாம் குறிக்குது. அடுத்தது. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருவிற்கு என்போடு இயைந்த தொடர்பு. நம்ம உடம்போடு எப்படி உயிர் இருக்கோ அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் இந்த வாழ்க்கையோட அன்பும் கலந்து இருக்கணும். வழக்குனா வாழ்க்கை நெறி, ஆருயிர்னா அருமையான உயிர், என்புனா எலும்பு. எலும்பு மீன்ஸ் உயிர், உடல் உறுப்புகள் எல்லாமே. அன்பு எனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு எனும் நாடா சிறப்பு. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க இல்லையா? எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ரொம்ப பெரிய நட்பு கிடைக்கும். எல்லாருக்கிட்டையுமே அன்பாக இருந்தால் எல்லாருமே நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க இல்லையா? எல்லாருக்குமே நம்மளை பிடிக்கும். ஸோ அதுதான் இந்த திருக்குறளில் சொல்கிறாங்க. அன்பு விருப்பத்தை தரும், விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெரும் சிறப்பை தரும். நம்ம அன்பாக இருந்து எல்லார்கிட்டையும் பழகினாலே எல்லாருக்கும் நம்மளை ரொம்ப பிடிச்சிடும். ஸோ நமக்கு பெரிய நட்பு வட்டாரமே கிடைக்கும். அதுதான் இந்த குறள். அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு எனும் நாடா சிறப்பு. ஈனம்னா தரும், ஆர்வம்னா விருப்பம், நம்ம வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்குவது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆர்வம்னா நண்புனா நட்பு, நண்பு எனும் நாடா சிறப்பு சொல்கிறாங்களே நட்பு, அதனால் நமக்கு நிறைய நட்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்புற்று அமர்ந்த வழக்குனா வந்து வாழ்க்கை நெறின்னு சொல்லிட்டு முன்னாடி திருக்குறள்லே படுத்தும். ஸோ அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப இந்த உலகத்தில் யார் அன்போடு இருக்காங்களோ அவங்க தான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லார்கிட்டையும் அன்பை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருந்தோன்னா நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். அதுதான் இந்த குறளுக்கு அர்த்தம். அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர்கள் உலகத்தில் மகிழ்ச்சி அடைவர், அதுதான் அர்த்தம். வையகம்னா உலகம், என்பன என்பார்கள். அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. அன்பு வந்து அறத்திற்கு மட்டும் சார்ந்தது கிடையாது, அது வந்து மரத்திற்கும் சார்ந்தது சொல்கிறாங்க. மரம்னா வீரமாக இருக்கிறதுக்கும் அந்த அன்பு தான் காரணம். ஸோ ரொம்ப ரூடாக பார்க்குறதுக்கு வீரமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்ட அன்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஸோ வீரமாக இருந்தாலும் அதுக்குமே பேஸ் வந்து அன்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மரம்னா வீரம், கருணை ரெண்டுமே தான்
வீரம், மரம்னா வீரம், கருணை வீரம் ரெண்டுத்துக்குமே அன்பு தான் அடிப்படை. என்பில் அதனை வேல் போல காயுமே அன்பில் அதனை அறம். ஸோ எலும்பு இல்லாத உயிர்கள் இருக்கு இல்லையா, புழு பூச்சிலாம் இப்போ வெயிலில் போனால் எப்படி காஞ்சி அழிஞ்சு போயிடும், அது போல தான் அன்பு கிடைக்காத ஒருத்தர் இருக்காங்கன்னா அந்த மாதிரி வாடி வதங்கி அழிஞ்சு போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ என்பிலதுனா எலும்பு இல்லாதது எது, புழு. அன்பிலதுனா அன்பு இல்லாதவங்க. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்ந்தற்று. அன்பு அகத்து, அன்பகத்துன்னு இருக்குல்ல, அது நம்ம அன்பு அகத்துன்னு படிக்கணும். அகம்னா என்ன, நமக்கு உள்ளார மனசு. ஸோ அன்பு மனசில் இல்லைன்னா இந்த வாழ்க்கையில் வன்பார்க்கன், வன்பார்க்கன்னா பாலை நிலத்தில் அப்படின்னு அர்த்தம். அன்பு மனசில் இல்லாதவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு பாலைவனத்தில் போயிட்டு நம்ம ஒரு செடி வச்சுன்னா அதை நல்லா தழைச்சி நல்லா தளன்னு நல்லா பசுமையாக இருக்குமா, இருக்காது இல்லையா? அந்த மாதிரி தான் அன்புன்ற ஒரு விஷயம் இல்லாதவங்க வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும். ஸோ பாலை நிலத்தில் உள்ள வாடிப்போன மரம் தளிர்க்காது. அது போல தான் நம்ம நெஞ்சில் அன்பு இல்லாதவங்களுடைய வாழ்க்கையும் தளிர்க்காதுன்னு சொல்கிறாங்க. அன்பு அகத்தில் இல்லைன்னா, அகம்னா உள்ளார மனசு, அன்பு அகத்து இல்லா, அன்பு உள்ளத்தில் இல்லாத. வன்பார்க்கன்னா வன்பால் ப்ளஸ் கண், பாலை நிலத்தில். தளிர்த்தற்றுனா தளிர்த்து ப்ளஸ் அற்று, அது தளிர்த்தது போல அப்படின்னு அர்த்தம். வற்றல் மரம்னா வாடிய மரம். புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு. புறத்துறுப்புனா நம்ம வெளியே இருக்கிற கை கால் உடல் உறுப்புகள் எல்லாமே சொல்கிறாங்க. இது நம்ம அன்புன்ற விஷயமே ஒருத்தர்கிட்ட இல்லாமல் ரொம்ப ரூடாக அப்படி ரொம்ப சிறுன்னு ரூடாக ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கை கால் இதெல்லாம் உடல் உறுப்புகள் இருந்தும் பயனே இல்லை, அவங்க இருக்கிறதே வேஸ்ட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. புறத்துறுப்பு அன்பே மனசில் இல்லாமல் கை காலெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்களாம் என்ன பண்ண போகிறாங்க, இவங்களாம் வாழறதே வேஸ்ட்டுன்ற மாதிரி இந்த மீனிங். அன்பு அகத்து எல்லாம், நெஞ்சில் அன்பு இல்லாதவர்களுக்கு கை கால் முதலிய உறுப்புகள் இருந்தும் பயனில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. புறத்துறுப்புனா நம்மளுடைய உடல் உறுப்பு, கை கால் அதெல்லாம். எவன் செய்யும்னா என்ன பயன். அகத்துறுப்புனா மனதின் உறுப்பு, அன்பு. அதாவது அன்பின் வழியது உயர்நிலை அக்திலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. ஒருத்தவங்க அன்பாக இருந்தாங்கன்னா, எல்லார்கிட்டையும் அன்பை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அன்பாக இருந்தாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்நிலையை அடைவாங்க. அன்பு இல்லாதவங்களுக்கு ஒரு எலும்பு மேலே சதையை போத்தி வச்ச மாதிரி தான், நம்ம தோளால் மூடி வச்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அன்பின் வழியது உயர்நிலை அக்திலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு.